அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆஷூரா தினத்தின் காலை நேரத்தில் அன்சாரி சஹாபாக்களின் கிராமங்களுக்கு ஆள் அனுப்பி, இன்றைய நாள் யார் நோன்பு இல்லாமல் காலையை அடைந்தார்களோ அவர்கள் எஞ்சியிருக்கும் நேரத்தை நோன்பாக கழிக்கட்டும், யார் நோன்பு நோற்று விட்டார்களோ அவர்கள் நோன்பை தொடரட்டும் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அதற்கு பிறகு நாங்கள் நோன்பு நோற்கக்கூடியவர்களாக இருந்தோம், எங்களுடைய குழந்தைகளையும் நாங்கள் நோன்பு நோற்க செய்தோம், கம்பளியால் ஆன விளையாட்டுப் பொருட்களை நாங்கள் செய்து வைத்திருந்தோம், அவர்கள் பசி என்று வரும்பொழுது நோன்பு திறக்கும் நேரம் வரைக்கும் அந்த பசியை அவர்கள் மறப்பதற்காக அந்த விளையாட்டுப் பொருட்களை கொடுத்து நாங்கள் விளையாட வைப்போம் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் 1960வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் நோன்பு நோற்பது மட்டும் இல்லாமல் நம்முடைய குழந்தைகளையும் நாம் நோன்பு நோற்க செய்ய வேண்டும். இந்த வருடம் பிறையின் அடிப்படையில் 2025 ஜூலை 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆஷூராவுடைய நாளாக இருக்கிறது. ஆகவே 9, 10 சனி ஞாயிறு அல்லது ஞாயிறு திங்கள் ஏதாகினும் ஒரு 2 நாட்களில் ஆஷூராவுடைய நோன்பு நோற்பது சுன்னத்தாக இருக்கிறது. சிலர்கள் 3 நாட்களாக நினைக்கிறார்கள், 9, 10, 11 என்று நினைக்கிறார்கள். அப்படியல்ல, ஏதாகினும் ஒரு 2 நாள் நோன்பு நோற்றால் போதுமானது. திங்கட்கிழமை வருவதால் திங்கட்கிழமை நோன்பு நோற்கக்கூடிய வழக்கம் இருக்கிறது சிலருக்கு. சுன்னத்தான நோன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கள் வியாழன் நோன்பு வைத்தார்கள் என்ற அடிப்படையில் திங்கட்கிழமை நோன்பு என்பது அதை தொடர்ந்து அப்படி வைத்தால் பிரச்சனை இல்லை. ஆஷூராவுடைய நோன்பு என்பது 9, 10 அல்லது 10, 11 ஏதாகினும் 2 நாட்கள் தான் ஆஷூராவுடைய நோன்பாக கணிக்கப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்பு சென்ற ஒரு வருடத்தின் பாவத்திற்கான பரிகாரமாக நான் ஆதரவு வைக்கிறேன் என்று சொன்னார்கள். அன்பானவர்களே, இந்த நோன்பை நோற்பதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.